தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இன்னும் பல இதர கட்சிகளா இருக்கட்டும், மக்களை ஆட்டு மந்தைகளை போல அழைத்து சென்று ஒரு இடத்துல குவித்து அவர்கள் பரப்புரை எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. வாக்குகளை குறிவைத்து நகரும் கட்சிகளுக்கு மத்தியில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மற்ற உயிரினங்களுக்கும் சேர்த்து வாழ்க்கைக்கான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிரற்ற ஜீவனங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தேர்தல் நேரத்தில் கூட அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இதையெல்லாம் குறித்து நாம சொன்னா பரவாயில்லைங்க. அதிமுக கட்சியுடைய முன்னாள் ஆதரவாளராக இருந்த நபர் கூட ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறாரு. ஜெயபிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சியில் முன்னாள் ஆதரவாளர் இருந்திருக்கிறார். அவருடைய டிபி வைத்து பார்க்கும்போது நமக்கு உறுதியாக தெரிகிறது அம்மா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பேசிக் கொண்டிருப்பது போல அந்த டிபி அப்படிங்கிறது இருந்தது. இவர் தற்போதைய சொல்ற அதிமுக கட்சி இல்லை அப்படிங்கிறதும் அவர் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இது வெட்ட வெளிச்சத்துக்கு தெரியுது. இருந்த பொழுதிலும் இவர் பார்த்துட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு சமூக ஆர்வலராக தான் அந்த பகுதியில் வளம் வந்துட்டு இருந்திருக்காரு. இப்படி தேனி மாவட்டத்தை சார்ந்த இவர் பார்த்துட்டோம் அப்படின்னா நான் சீமானவர்கள் முன்னெடுத்த ஆடு மாடுகளுக்கான இந்த போராட்டத்தை பார்த்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாருங்க. இதை பார்க்கும் பொழுது இதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு தமிழர்களுக்குமே உணர்வு பூர்வமான ஒரு அறிக்கையாக பார்க்க முடியுது. அதாவது இந்த மக்கள் மீது அக்கறை கொண்ட எந்த ஒரு நபராலும் அண்ணன் சீமானவர்கள் உற்று நோக்கினார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறிக்கையில் சொல்வது போலதான் தோன்றும். அந்த அளவுக்கு இந்த அறிக்கை அப்படிங்கிறது அமைந்திருந்ததுங்க. சில விடயத்தை மட்டும் நான் வாசிச்சுமே காமிக்கிறேன் பாருங்க. இவ்வுலகம் அனைத்து உயிர்களுக்கானது. தேனி மாவட்ட போடியநாயக்கனூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய போராட்டத்தையும் கால்நடைகளுக்கான ஆடு மாடுகள் காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களின் பாதுகாப்புக்காக அவர் முன்னெடுத்துள்ள மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற செயலையும் நான் மனதார வரவேற்கிறேன். எவ்வுயிரும் தன்னுயிரே போலல் எவ்வுயிர் காயினும் இறங்குதல் வேண்டும் என்ற ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையின் கூற்றுப்படி மனிதன் சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்துவதில் மட்டுமின்றி கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் வன விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிராயினும் தன்னுயிரை போல எண்ணுவதே மனிதநேயம். மேலும் மேய்ச்சல் பொருளாதாரம் என்பது வெறும் கால்நடை வளர்ப்பல்ல, அது நம் வாழ்வியல் உணவியல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என அனைத்தையும் இணைக்கும் ஒரு இயற்கை முறை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் கிராமப்புற மக்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் இதன் மீதே சார்ந்துள்ளது. மக்கள் வாழ்வாதாரத்திற்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதை போல விலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட ஜீவராசிகளையும் மரங்களையும் காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் தலையாய கடமை. நாட்டு மாட்டு இனங்களுக்கான உரிமைகளை காக்க முதன்முறையாக நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு நடத்துவது நம்பிக்கை அளிக்கிறது. அவரது செயலுக்கு இயற்கை ஆர்வலர்களாகவும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுள் ஒருவன் என்ற முறையிலும் எனது முழு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இவரை தன்னை பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சமூக ஆர்வலராக மட்டும்தான் இதை அடையாளப்படுத்திக் கொண்டார். தான் எந்த ஒரு கட்சி சார்ந்தவராகவும் அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னாலுமே அதிமுக கட்சியுடைய ஒரு அறியப்பட்ட முகமாக தான் பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறத மறுக்க இயலாது. சீமான் அவர்களும் இவருக்கு ஒரு நன்றியுமே தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழ் கட்சி முன்வைக்கும் உயிர்மைநேய அரசியலை வரவேற்று உளமாற பாராட்டியுள்ள தேனி மண்ணின் மகன் இயற்கை ஆர்வலர் என் ஆருயிர் இளவல் வீபா ஜெயபிரதீப் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அன்பும் நன்றியும். நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் தமிழ் தேசிய தத்துவத்தின் ஆணிவேராக விளங்கும் அனைத்து உயிர்களுக்குமான உயிர்மைநேய அரசியலின் ஒரு பகுதியாக பேசும் திறனற்ற உயிர்களான மரங்களும் ஆடு மாடுகளும் அழியாமல் பாதுகாக்கும் வகையில் அவற்றின் உயிர் மற்றும் உரிமை காக்க வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. ஆளுகின்ற திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் அவற்றுடன் கூட்டணி கணக்கிடும் இன்ன பிற கட்சிகளும் தேர்தல் வருவதற்கு ஓராண்டு காலத்திற்கு முன்பே மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்களுக்கு போராடுவதை முற்றுமுழுவதாய் விடுத்து மக்களை ஆடு மாடு மந்தை என நினைத்து வாக்குகளை பறிப்பதற்கான பரப்புரைகளையும் தொடங்கிவிட்டார்கள். நாம் தமிழ் கட்சியோ வாக்குரிமையற்ற ஆடு மாடுகளுக்கும் மரங்களுக்கும் இன்ன பிற உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுப்பது தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து அவர்கள் உற்று நோக்கும் உன்னத அரசியலாக உயர்ந்துள்ள நாம் தமிழ் கட்சியின் உயிர்மைநேய அரசியலை அனைவரையும் போல தாமும் கவனித்ததோடு அதன் முக்கியத்துவத்தை விரிவாக எடுத்து கூறி வரவேற்று அறிக்கையும் வெளியிட்டு உளமாற பாராட்டியுள்ள தேனி மண்ணின் மகன் இயற்கை ஆர்வலர் என் ஆருயிர் இளவல் வீபா ஜெயபிரதீப் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பும் நன்றி அப்படிங்கிற நான் சீமான் அவர்களுமே பதிலுக்கு நன்றி கொடுத்திருக்கிறார். இதுல தெளிவாக பதிவு பண்ணும்பொழுது இவர் சமூக ஆர்வலர் என தான் பதிவு பண்ணியுள்ளார். இனி வரும் காலங்களில் இவரை போன்றவர்கள் தன்னெழுச்சியாக நாம் தமிழ் பக்கம் திரண்டார்கள் அப்படின்னா உறுதியாக நாம் தமிழ் கட்சி 2026 ஆண்டு நம்ம கோட்டைக்கு அனுப்பிவிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துறவுகளே. இது குறித்த கருத்துக்கள் என்ன? நான் சீமான் அவர்கள் மற்ற கட்சிகள் போல ஆட்டு மந்தை போல மக்களை கூட்டி அங்கு பரப்புரைகளை செய்யாமல் இது போன்ற ஆரோக்கியமான அவசியமான சில முன்னெடுப்பு எடுப்பது மூலமா இன்னுமே இது போன்ற பல ஆர்வலர்கள் கவர்ந்து இருப்பது மூலமாகவும் மக்களையுமே தம் பக்கம் திருப்பதன் மூலமாகவும் நாம் தமிழர் தான் இந்த மண்ணுக்கான அரசியல் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள். இது குறித்து உங்களோட கருத்துல வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.